நீங்க வந்து சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட முடியாது. பாராளுமன்றம் எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது. இது தலையிடுவதாக இருக்கிறது. இது ஒரு அரசியல். இத அரசியல் மூலமாகத்தான் முடிக்கணும். இதுல ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், அல்லது ஆளுநராக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது, பொறுப்புகள் இருக்கு. பெண்டிங் வச்சிருந்த 10 பில்ல பாஸ் ஆனதாக எடுத்துக்கலாம்னு சொல்லி அதை நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாட்டுல பார்த்தோம் அதை. அவருக்கு கையெழுத்து இல்லாமலே பண்ணாரு. அப்ப இது மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தும். அது தனக்கு பாதகமாக வரும்ன்றதுக்காக குடியரசுத் தலைவரை பிடிச்சு அவங்கள நீங்க ஒரு கேள்வி எழுப்புங்கள். கவாயும் சரி, மற்ற நீதிபதிகளும் அப்பப்ப கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்பின கேள்விகள்ல முக்கியமான ஒண்ணு, நேற்று கவாய் சொல்லி இருக்கிறது. அப்போ உச்ச நீதிமன்றம் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? ஒரு ஆளுநருக்கு ஒரு அதிகாரபூர்வமாக என்ன பிராக்டிஸ்ன்னு சொன்னா, ஒரு சட்டத்தை உங்களுக்கு ஏத்துக்கிட முடியலன்னு சொன்னாங்க, நீங்க திருப்பி அனுப்பலாம் அசெம்பிளி. சட்டமன்றம் அதை மீண்டும் பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுக்கு பிறகு ஒண்ணும் பேசாம கையெழுத்து போடுறதுதான் அவருடைய கடமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்றதை கேட்காமல் எங்கிருந்தோ நியமிக்கப்பட்டு மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்து இருந்துட்டு அவர் முடிவெடுக்கிறது தவறுன்றதுதான். அதே மாதிரி இன்னொரு நீதிமன்றி பேசும்போது அழகா கேட்டார், விதிமுறைகள் சட்டங்கள்ன்றது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் பொருந்தாதா? அவங்க எவ்வளவு காலம்னாலும் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு நேரடியாக அங்க போய் அரசியல் செய்வதற்காகவும் அனுப்பி இருக்கிறீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மீறி அவங்க எப்படி இந்த மாதிரி செய்யலாம்? அவர் பேசுறதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது. எப்படி ஒரு ஆளுநர் அப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? அவருக்கு எங்க அதிகாரம் இருக்குது? கான்ஸ்டிடியூஷன்ல, அரசியல் சாசனத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு அளவுக்கு மீறின அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்களா? இதுக்கு முன்னாலேயும் வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தபோது ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் வந்தபோது ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அது செய்யலாம். எல்லோரும் ஆதரவு பெற்ற பில்லாக இருக்கு, அந்த பில்லெல்லாம் நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிறதா இருந்தா அவர் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகிறார். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். உச்ச நீதிமன்றத்துல இந்த ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்த அந்த வழக்கின் பேரிலே குறிப்பாக அந்த மசோதாவுகளை நிலுவையில் வைக்கக்கூடாது, பாஸ் பண்ணணும், காலக்கெடு விதிச்சிருந்தாங்க. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார் ஒரு 14 கேள்விகளை தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க உச்சநீதிமன்றத்துல கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப அதுக்குன்னு தான் பெஞ்சை நாங்க வச்சிருக்கோம், நாங்க எங்க தீர்ப்புல நாங்க எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டோம் அப்படின்னும் தலைமை நீதியரசர் VR கவாய் சொல்லியிருக்கிறாரு. இப்போது அந்த ஹியரிங்ஸ் நேற்று இன்றும் நம்ம போய்கிட்டு இருந்ததை பாக்குறோம். பரபரப்பான நிமிடங்கள். யாருக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? என்னென்ன ஹியரிங்ஸ்ல பேசப்பட்டது சார்? அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது அது ஒரு சட்டத்துக்கு சமம் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. அப்போ ஏற்கனவே அவங்க கொடுத்திருக்கக்கூடியது இப்படி காலக்கெடு இல்லாம நீங்க வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி பெண்டிங் வச்சிருந்த 10 பில்ல பாஸ் ஆனதாக எடுத்துக்கலாம்னு சொல்லி அதை நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாட்டுல பார்த்தோம் அதை. அவருக்கு கையெழுத்து இல்லாமலே பண்ணியாச்சு. அப்ப இது மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஏற்கனவே கேரளா வழக்கு போட்டிருக்கு, மேற்கு வங்காளம் வழக்கு போட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அது தனக்கு பாதகமாக வரும்ன்றதுக்காக குடியரசுத் தலைவரை பிடிச்சு அவங்கள நீங்க ஒரு கேள்வி எழுப்புங்கள். குடியரசுத் தலைவர் அதுல வேற எதுவும் தலையிட முடியாது. ஆனா ஒரு குடியரசுத் தலைவர் என்ற முறையில் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி அந்த 14 கேள்விகள் கேட்டிருக்கு. அந்த வழக்கு 3 நாள் விசாரணையில கவனமா பார்க்கும்போது அந்த சாலிசிட்டர் ஜெனரல் சொல்லக்கூடிய துஷார் மேத்தா, அரசாங்கத்துக்காக வாதிடுபவர், திருப்பி திருப்பி அவர் என்ன ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட முடியாது,
பாராளுமன்றம் எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது. இது தலையிடுவதாக இருக்கிறது. இது ஒரு அரசியல். இது அரசியல் மூலமாகத்தான் முடிக்கணும். இதுல ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், அல்லது ஆளுநராக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது, பொறுப்புகள் இருக்கு. அத பயன்படுத்தி அவங்க செய்றாங்க. அதுல என்ன தலையீடு நீங்க பண்ணலாம்? அதுல உச்சநீதிமன்றம் அதுல தலையிடக்கூடாதுன்றதுதான் அவருடைய வாதம். அதுல கவாயும் சரி, மற்ற நீதிபதிகளும் அப்பப்ப கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்பின கேள்விகள்ல முக்கியமான ஒண்ணு. நேற்று கவாய் சொல்லியிருக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றம் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? ஒரு ஆளுநருக்கு ஒரு அதிகாரபூர்வமாக என்ன பிராக்டிஸ்ன்னு சொன்னா, ஒரு சட்டத்தை உங்களுக்கு ஏத்துக்கிட முடியலன்னு சொன்னாங்க, நீங்க திருப்பி அனுப்பலாம் அசெம்பிளி. சட்டமன்றம் அதை மீண்டும் பாஸ் பண்ணியாச்சுன்னாங்க, அதுக்கு பிறகு ஒண்ணும் பேசாம கையெழுத்து போடுறதுதான் அவருடைய கடமை. இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது நீங்க பெர்மனண்டா வைக்க முடியாதுன்றது. இந்த தமிழ்நாடு ஆளுநர், கேரளா ஆளுநர், இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் இருக்கிற மாநிலங்கள்ல எல்லாம் இது பிராக்டிஸா நடக்குது. அவங்க அவசியம் இல்ல. அது ஒரு என்ன பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட். பிரிட்டிஷ்காரனுக்கு அது தேவைப்பட்டது. இன்னைக்கு நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குது? தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்றதை கேட்காமல் எங்கிருந்தோ நியமிக்கப்பட்டு மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்து இருந்துட்டு அவர் முடிவெடுக்கிறது தவறுன்றதுதான். அதே மாதிரி இன்னொரு நீதிமன்றி பேசும்போது அழகா கேட்டார். என்ன கேட்டாருன்னு சொன்னா, அப்போ விதிமுறைகள் சட்டங்கள்ன்றது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் பொருந்தாதா? அவங்க எவ்வளவு காலம்னாலும் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு நேரடியாக அங்க போய் அரசியல் செய்வதற்காகவும் அனுப்பி இருக்கிறீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மீறி அவங்க எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக 2 பேர் பேசும்போது சொல்லிட்டாங்க, இதுல நாங்க சில கருத்துக்களை சொல்லலாமே தவிர ஏற்கனவே நீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய உத்தரவை நீக்குவது என்பது சாத்தியமில்லை. அவங்க யோசித்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்புல நாங்க தலையிடுவது சரியாக இருக்காது. அதாவது நாங்க கடைசியா ஒருவேளை சில அறிவுரைன்ற முறையில சில கருத்துக்களை சொல்லுவோமே தவிர நாங்க இந்த சட்டம் அவங்க போட்ட நீதிமன்ற உத்தரவு செல்லாதுன்னு சொல்ல போறது இல்லைன்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இனிமே அதுல பெரிய பாதிப்பு வரும்னு எனக்கு தோணல. உச்ச நீதிமன்றம் அதுல கவாய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கொஞ்சம் கராராக நடந்து கொள்கிறார்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள்ன்றத பார்க்க முடியும். சார், ஆனாலும் இப்போ நம்ம உத்தரவுகள் பாக்குறோம், போட்டிருக்கிறாங்க, காலக்கெடு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் உட்பட பல மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் இன்னும் பெண்டிங்ல தானே வச்சிருக்கிறாங்க பில்ஸ் எல்லாத்தையும். இன்னும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அது இந்த வழக்கு முடியும் போது தெளிவாயிரும். இப்ப மொத்தத்துக்கும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்கன்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அதுல ஒரு காலக்கெடுவை கொடுக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீண்ட நாளா வச்சுட்டு இருந்தாங்கன்னாக்கி நீங்களே அது பாஸ் ஆனதா ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்கன்றதுதான் எதிர்பார்க்கும். ஆனா சார், அந்த அட்டர்னி ஜெனரல் நீங்க சொன்னது போல அவர் என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, கவர்னர் ஒன்னும் போஸ்ட்மேன்லாம் கிடையாது, அவருக்கும் அதிகாரம் இருக்கு, அவர் அதிகாரத்தை அவர் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நீங்க ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்லி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் ஆளுநரை அவமதிப்பது உண்டு, அப்படிலாம் நாம எடுத்துக்க முடியாது, கவர்னருக்குன்னு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல வாதங்கள் வைக்கப்படுது. அது அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர் ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டிங் ஆட்டு அங்க வந்தவர். அவர் பேசுறதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது. எப்படி ஒரு ஆளுநர் அப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அவருக்கு எங்க அதிகாரம் இருக்குது? கான்ஸ்டிடியூஷன்ல, அரசியல் சாசனத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு அளவுக்கு மீறின அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்களா?
இதுக்கு முன்னாலேயும் வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தபோது ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் வந்தபோது ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அது செய்யலாம். ஆனால் அவரு ஒரு சட்டமன்றத்துல மெஜாரிட்டி, அதுவும் சில பில்லெல்லாம் வந்து எல்லோரும் ஆதரவு பெற்ற பில்லாக இருக்கு. அந்த பில்லெல்லாம் நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிறதா இருந்தா அவர் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகிறார். அது ஒரு இந்த அடாவடித்தனம்னு தான் பார்க்கலாம். அது நேர்மையான ஒரு அரசியலும் இல்லை, அவருடைய அதிகாரமும் இல்லை. வெங்கட்ரமணி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நீதிபதிகளே அதை கேட்கிற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ இந்த சட்டத்தின் மூலியமாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்களுக்கு வந்து ஒரு அதிகாரமற்ற ஒரு தன்மையை வந்து இதை காட்டுகிறதுங்கிறதும் சொல்லப்படுது சார். இப்போ அவர் நிலுவையிலே வச்சிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்குல 3 வருஷமா நிலுவையிலே வச்சிட்டு இருக்காரு. பில்லும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இதனால வந்து நிர்வாகம் முடங்குது. அப்படின்ற பொழுது நீதிமன்றம் போனோம், நீதிமன்றம் அது செல்லும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆக்ட் ஆக்கிருது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவரோட ரோல், கவர்னரோட ரோல் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிரு போயிடுது. அப்ப அந்த போஸ்டே இல்ல, தேவையில்லை, அதாவது ஆட்டுக்கு தாடி அப்படிங்கிற அளவுக்கு வந்தது சார் அது. உண்மையில இந்த போஸ்ட் தேவையில்லை. இப்ப நம்ம நாட்டுல வந்து யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? பாராளுமன்றத்திட்டையும் பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதியாக பிரதமர் இருக்கணும். இப்ப அமெரிக்காவை போல உள்ள மாநில நாடுகள்ல தான் அதிபருக்கு கூடுதலான, இப்ப ட்ரம்புக்கு கூடுதலான அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம யோசிக்கல. அரசியல் சாசனம் எழுதினவங்க ரொம்ப யோசிச்சுதான் அதை எழுதியிருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவங்க கொஞ்சம் வழிகாட்டலாம், ஆலோசனைகள் சொல்லலாம், அதோட சரி. அது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், அழகாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பொறுப்பே தவிர அவங்களுக்கு அளவு கடந்த அதிகாரம் என்பது எப்பவுமே கொடுக்கப்படவில்லை. அது அவங்க புரிஞ்சுக்கிடாம செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இதன் மூலியமாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக எந்த ஒரு ஆட்சேபனை செய்யக்கூடிய இல்லாத அளவிற்கு வந்து இது இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்படுமா? உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அணுகல் சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதா? நிறைவான கருத்து. அதாவது ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்துல் கலாம் கூட குடியரசுத் தலைவராக இருக்கும்போது சில பில்லுக்கு வந்தபோது அவரு சட்ட ஆலோசகர்களை கலந்து பேசினாரு. சில நேரம் அரசாங்கத்துக்கு கொடுத்து அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அது கேட்கலாம். இது அதெல்லாம் செய்யாம எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்வதுதான் முடிவுன்னு சொல்றது போகக்கூடிய பார்வை என்பது சரியல்ல. நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ இந்த மாநிலத்துல உதாரணத்துக்கு ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துப்போம். தமிழ்நாடு மாநிலத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது, ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னு சொன்னா, ஆளுநராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த நாட்டில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு, அப்ப நான் இந்த மாநிலத்துல வந்து நான் வந்து ஆட்சியை கலைப்பேன் அல்லது ஒரு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆளுநர் முன் வர்றாரு அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சார் அவர் செய்யறது? அதாவது ஆளுநர் வந்து இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் செய்தது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று உச்ச நீதிமன்றமும் இதுக்கு முன்னாலேயும் தலையிட்டு இருக்கிறது. ரெண்டாவது அதுலயும் அவருக்கு வந்து பரிந்துரை தான் செய்ய முடியுமே தவிர அவரா டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அப்படி பரிந்துரை செய்யும் போது குடியரசுத் தலைவர் கொஞ்சம் கவனமாக அதை பார்க்கணும். இதுக்கு முன்னால பார்த்திருக்காங்க. KR நாராயணன் இருக்கும் போதெல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஆட முடியாது, நீங்க அரசியல் சாசனத்துக்குள்ளால என்ன சொல்லி இருக்கிறதோ அதை பாதுகாக்கிறது தான் என்னுடைய கடமை அப்படின்றத சொல்லி இருக்கிறார். அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் இவங்களால வேற ஒரு பாதிப்பும் இப்போ வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. இது ஒரு நல்ல விதத்துல விவாதம் என்பது கொஞ்சம் கூட தெளிவாக இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றுகிறது. இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ மாநிலங்கள் சேர்ந்துதான் ஒரு ஒன்றிய அரசு இருக்க முடியும். ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இப்போ
தமிழ்நாடு பிரிஞ்சு போச்சுன்னாக்கி தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் வந்து பல சின்ன நாடுகளுடைய பாப்புலேஷனோட கூடுதல். சிறப்பாக அவங்க செயல்பட முடியும். அப்படி போகணும்னு யாரும் சொல்லல. ஓகே. நாம வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை கடைபிடிக்கணும்ன்றதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு மாறாக இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் வரும்போது அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். என்னை பொறுத்தவரையில இந்த அமர்வு, கவாய் அவர்களுடைய அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.